இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எஸ் ராஜா அவர்களே, எம் சத்தியமூர்த்தி அவர்களே, எம் திருமாவளவன் அவர்களே, எஸ்கே பாண்டியன் அவர்களே, முனவர் ஆண்டாள் பி அவர்களே, அதே போன்று பகவதி சித்தர் ஆசி உரை என அவர் நினைத்து ஆசி வழங்கி விடுவார். அப்படிப்பட்ட பகவதி சித்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஜெயராம் குருஜி அவர்களே, சிறப்புரை வழங்க வந்துள்ள அவர்களே, நண்பர் பாலாஜி அவர்களே மற்றும் உள்ள நண்பர்களே, இந்த சமுதாயத்தை சார்ந்த செங்குந்த சமுதாயத்தை சார்ந்த கமிட்டி உறுப்பினர்களே, நண்பர்களே, இப்பேற்பட்ட ஒரு மதியம் வெயிலுக்கு பக்தி இருக்கிறது என்பதை இந்த தெய்வம் கங்கை அம்மன் நம்மை எல்லாம் உணர வைக்கிறது. இந்த தெய்வத்தின் அருளாலே இந்த திருக்குடை விழா நடத்துபவர்களும் தொடர்ந்து ராஜாஜி அவர்கள் அமைப்பல்ல, நம்முடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகளை நம்ம சந்ததியருக்கு எடுத்து செல்வதற்காக, அது விட்டு போகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை விஸ்வ இந்து பரிஷத் செய்கிறது. இந்த திருப்பதி திருக்கொடை நோக்கம் எல்லோரையும் துவக்கி வைக்கின்றார் நம்முடைய அமைப்பு செயலாளர் திரு ராமன்ஜி அவர்கள். இங்கே சுவாமிக்கும் கொடைக்கும் பூஜை துவக்கி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க பணியோடு வேண்டுகின்றோம். முதலில் கைலாய வாத்தியம் வாசிக்கும்படி தாய்மார்கள், பக்தகோடி பெருமக்கள், சேர்ந்தவர்கள், இந்து சமுதாயத்தை சேர்ந்த அனைவருமே இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த கோவிந்த நாம சங்கத்தில் செய்ய வேண்டும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பெருமை வாய்ந்த பிள்ளையா
தேவா